ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் புதினா புலாவ் ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம். ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி. லஞ்ச் டைம்லலாம் நம்ம சிம்பிளாக ஒரு ரெசிபி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சுவையாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த புதினா புலாவ் இருக்கும். முதல்ல நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம். புலாவ் ரெசிபி அப்படின்னு சொன்னாலே முக்கியமாக பாஸ்மதி அரிசியில் தான் செய்வாங்க. நான் 200 கிராம் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை அளந்து எடுத்திருக்கேன். தண்ணியில் நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம். சரியாக அரை மணி நேரம் மட்டும்தான் நம்ம அரிசியை ஊற வைக்கணும். ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு இப்போ இந்த மிக்சி ஜாரில் ஒரு 7லேருந்து 8 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். காரம் நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்றது போல் மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். புதினா தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்கேன். 2 கைப்பிடி அளவுக்கு நான் புதினா இலைகள் சேர்த்துக்கிறேன். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்பூனில் 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா சூடேறினதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து செய்யும்போது புலாவ் நல்லா மணமாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். நெய் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலையை 2 அப்படி கிள்ளி சேர்த்துக்கலாம். ஒரு அன்னாச்சிப்பூ, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். நம்ம அரிசி கொஞ்சமாக எடுத்துருக்கிறதுனால அதிகமாக சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். எல்லாம் 1 2 அப்படி சேர்த்துக்கிட்டா போதும். 2 வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லிசா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வந்ததுக்கப்புறமா அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துருக்கிற மசாலோடைய பச்சை மணம் நல்லா போகணும். குறைஞ்சது ஒரு 3 நிமிஷத்துக்காவது நம்ம நல்லா வதக்கணும். மசாலெல்லாம் சேர்த்து 3 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு நான் பாஸ்மதி அரிசி எடுத்தேன். இப்போ இதே கிளாஸில் பார்த்தீங்கன்னா 1.25 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரை மணி நேரம் அரிசியை தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டு தண்ணி இல்லாமல் இப்போ வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.25 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அரிசியை சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். இந்த குக்கரில் 2 விசில் விட்டால் தான் அரிசி நல்லா வெந்து வரும். ஒரு சிலர்கிட்ட இருக்கிற குக்கரில் பார்த்தீங்கன்னா 1 விசில் விட்டாலே பாஸ்மதி அரிசி நல்லா வெந்து வந்துடும். அதுக்கேற்றது போல் நீங்கள் உங்களுடைய வீட்டில் எத்தனை விசில் விடணும்னு பார்த்துக்கோங்க. 2 விசில் விசில் வெயிட்டு குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்கள். உதிரி உதிரியாகவும் வந்திருக்கு. புலாவ் காரம் மட்டும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மீடியமாக காரம் இருந்தால் போதும் நினச்சிங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சம் ஸ்பைசியாகவே நான் புலாவ் ரெடி பண்ணியிருக்கேன் சாப்பிட்றதுக்கு. இது கூட நீங்கள் பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட். சிம்பிளாக நம்ம வெறும் புதினாவை மட்டும் வச்சு செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி டக்குன்னு ஒரு புதினா புலாவ் ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த புலாவ் ரெசிபி இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.